வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் திருவிழா நெருங்க நெருங்க கூட்டணி கோலாகலங்கள் நித்தம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான பாமக, பாஜக கட்சிகள் ஒரு அணியாகவும், திமுக தலைமையிலான காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னொரு அணியாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றன. இதில் எந்த அணி வெற்றி கூட்டணி? இதுதான் இன்றைய விவாத களத்தின் தலைப்பு. எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின், எது வெற்றி கூட்டணி? இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு திமுக சார்பாக திரு தமிழ்தாசன் அவர்களும், அதிமுக சார்பாக திரு அடையாறு சீனிவாசன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு திருவேங்கிமலை சரவணன் அவர்களும், மற்றொரு பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் அவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். திரு தமிழ்தாசன், எது சார் வெற்றி கூட்டணி? திமுக கழகம் தான் வெற்றி கூட்டணி. எப்படி சார் அரித்மெட்டிக்கலி? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாகவே தன்னுடைய வியூகங்களை வகுத்து வந்திருக்கிறது. ஆளுங்கட்சிகளாக இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நாசிச போக்கு, பாசிச போக்கை எதிர்த்து வந்திருக்கிறது, அடையாளம் போட்டு காட்டியிருக்கிறது. அதை போல இங்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நடைபெறும் நிர்வாக தவறுகள், ஊழல்கள், லஞ்ச லாவணிய வேட்டைகள், இவைகள் அனைத்தையுமே பட்டியலிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடையே கொண்டு சென்றிருக்கிறது. இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த அமையப்போகிற இந்த கூட்டணி, இந்த தொடர்கிற கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தொடர்கிற இந்த கூட்டணி உறுதியாக மக்களுடைய வாக்கை பெற்று மிக தெளிவாகவே 40க்கு 40 என்ற இடத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எட்டியிருக்கிறது. ஆனால் ஒரு அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கிற கூட்டணி அமைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பக்கம் வலுவான கூட்டணி மாதிரி தெரியல சார். பாமக இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாஜக இந்த பக்கம், இன்னும் பிற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இன்னும் 70 இருக்கு. பட் எண்ணிக்கை வகையில் பாமக வந்ததுனாலேயே அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதே பாமக 2009 அவங்க கூட்டணி இதே எம்பி தேர்தலில் கூட்டணி சேர்ந்தார். அவர் பெற்ற இடங்களில் ஒரு இடம் கூட வர முடியல. இந்த ஜெயலலிதா அம்மையாரே அதற்கு பிறகு என்ன சொன்னார்? இந்த அப்படி இருந்து அவர் அப்பொழுது ராஜ்யசபா சீட்டு இதே போல கேட்டார். எல்லாம் ஒப்பந்தம் ஆச்சு. ஒப்பந்தம் ஆனவுடனே பாமக உடனே அந்த தேர்தலில் கூட்டணி நின்று வெற்றி பெறும் துடிச்ச போது ஒரு இடத்தில் கூட வரல. இது பற்றி அதுக்கு அடுத்த கட்டங்களில் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு 2011க்கு பிறகு. அப்படி பேசும்போது அது சில கருத்துக்களை, இது மரவட்டி கட்சி, எப்படி கூட்டணியில் இருந்தது இது மரவட்டி கட்சி, இந்த கட்சியினுடைய அட்டூழியங்கள் என்னங்கிறது ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. பட்டியல் போட மட்டுமல்ல, மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவுக்கு பிறகு நடைபெற்றதில் பல்வேறு வழக்கு. பாமக கூட நீங்களும் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தினா எங்கள்கிட்ட இருக்கிற பேச்சுவார்த்தைகள்ங்கிறது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோமா இல்லைன்னா அவங்க சொல்லட்டும். நாங்க சொல்றதுக்கான காரணங்கள், நாங்க அந்த காரணங்களே அது இல்ல. ஆனா நாங்க நடத்தல. ஆனா நடத்துவதாக காங்கிரஸ் மூலமா நடத்த வச்சீங்க. நாங்க நடத்தல சார். நடத்துவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பாமக அப்படி ஒரு இயற்கையான கூட்டணியா? இன்று நேற்று வரை நீங்க அதிமுகவை, அதனுடைய எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களை திட்டிக் கொண்டிருந்த ஆட்சி. திட்டல திமுக, காங்கிரஸ் திட்டல. காங்கிரஸ் திமுக நான் சொல்றேன். அந்த அவர் பேசட்டும், அதுக்கு நான் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்படி இருந்த ஒரு காரணம் இல்ல, ஒரு ஈரமே காயலங்க. கல்லறையுடைய ஈரம் காயாமே அந்த கணவனுடைய கல்லறைய விசிறி கொண்டிருந்தாலும் ஒரு மனைவி. அதை போல பாரதிய ஜனதா கட்சி, இது அதை போல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பழைய கல்லறைகள் கலங்க வார்த்தைகளை வெளிப்படுத்தாதா? அந்த இப்ப நீங்க நல்லா இப்போ நீங்க நீங்களே ஏத்துக்கிறீங்களா? இந்த ஊடகத்தில் அவர் பேசின பட்ஜெட்டை பத்தி, நிதிநிலை அறிக்கை பத்தி என்ன பேசினாரு? அவருடைய அன்புமணி என்ன பேசினாரு? இதெல்லாம் நீங்க சொல்லணும். திராவிட கட்சிகளோட நாங்க கூட்டணி சேர மாட்டோம். அரசியலினுடைய மிகப்பரிய பலமே மக்களின் ஞாபகம் மறதி தான். மக்கள் இதை நீங்க பேச நீங்க அப்படி சொல்லிடுறாங்க. பாமக ஓட்டு போடாம இருந்துருவாங்களா? மக்களை நினைவு ஆற்றவர்கள் என்று சொல்லிவிடாதீங்க. மக்களை அவர்கள் தான் வாக்கை அளிப்பவர்கள். ஓட்டா வேட்டா என்றால் எங்களுக்கு ஓட்டின் மேல் நம்பிக்கை உடையது என்று அண்ணா சொன்னவர். இன்னும் சொல்ல போனாக்க மக்களுடைய இதுதான் மகேசன், அதுதான் அரசாங்கமே. இன்னும் சொல்ல போனா மக்கள் மருதி என்றவர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களில் அவர்கள் பிரச்சாரம், அதாவது கட்சிகளே மறந்ததை அவர் என்னென்ன பேசினார்னு
அன்புமணி ராமதாசா அது- அல்லது இல்ல, ராமதாசா கண்டிப்பா நீங்க- இவர்கள் பேசியது பட்டியலிட்ட போடுறாங்க. அதே மாதிரி நேற்று- திமுக காங்கிரஸ் பத்தி என்ன பேசுறது திரு அடையார் சீனிவாசன் சொல்லட்டும். அடையார் சீனிவாசன் ஸ்ரீனிவாசன், ஒரு கருத்து சொல்லுங்க. அவங்களுடைய தலைவியை பற்றிய அவருடைய தலைமை பற்றிய ஏற்று வரை பேசிவிட்டு இன்றைக்கு போய் இல்ல அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா என்னைக்கு பேசினாலும் பேசுனது பேச்சு தானே, அதை ஒரு இயல்பு, அதை ஒரு அடிக்கோடா எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியுமா? இல்ல இல்ல திராவிட கட்சியோட சேரப்பட்டு சொன்னவர்ல தொடர்ந்து அப்ப திராவிட கட்சி இல்லையா? அப்ப திமுக கிட்ட சேர்ந்து இருந்தா அவர் சொன்னவர் சொல்றேன். நான் எங்களோட சேர பத்தி நான் அதுக்கப்புறம் சேரல. கிரேப்ஸ் ஆர் சோரிங்க. சீச்சி இந்த பழம் பிடிக்குமா? கார் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, பார் உள்ளவரை நான் சேர மாட்டேன். திரு சீனிவாசன் கொடுத்தாரு. இன்னொன்னு சொன்னாரு, என் பேர் மேல சத்தியம், நான் பேர் மேல சத்தியம் 110% எழுதிக்குங்க. தெரியும் நான் வராது, நான் சேர மாட்டேன் அப்படி சொன்னவர் தான் ராமதாஸ். தமிழ்தாசன் தொடர்ந்து பேசுங்கள். கை மாறியவுடன் உடனே கட்சி மாறுவதா? தொடர்ந்து பேசுங்க. கூட்டணி ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கடலூர்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புல அவர் என்ன கேட்கிறாருன்னா, பாமக எல்லாம் உங்க கூட்டணிக்கு வரா மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு. அவர் ஒரு சமூக போராளி, அவர்லாம் வந்தா எங்க கூட்டணிக்கு ஒரு பலமாக தான் இருக்கும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும், கண்டிப்பா அவர்களும் வரணும். சமூக போராளி இதுதான் திமுகவுடைய பார்வை. சோ அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களை வந்து தூக்கி தலையில வைப்பதும், அவர்களுக்கு இல்லை என்ற உடனே அவர்களை இறக்கி வைத்து பேசுவதும் எல்லா அரசியல் கட்சிக்கும் பொதுவானது. சார் சொன்னாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். எடப்பாடி அவர்கள்லாம் சொன்னாரு. ஏன் சார் இதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு கம்யூனிஸ்டும் வைகோ அவர்களும் திருமாவளவனும் சேர்ந்து நடத்தும் போது அப்போ வந்து மக்கள் நல கூட்டணிக்கு எதிரணியில் இருந்தாங்க திமுக. அப்போ திமுக கேட்கும்போது என்ன சொன்னா, அது உண்டியல் குழுக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா அது வந்து கூட்டணியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே உண்டியல் குழுக்கிற கட்சி வந்து இன்னைக்கு அதே உண்டியல் குழுக்கிற கட்சி சொன்னது அவங்க. ஆமா, அவர் சொன்னது பொதுவா என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் குப்பைகளை கலருவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வங்களை கலர்னது யாருன்றதாக கேள்வி. குப்பையை நீங்க கலரிட்டீங்க, அதுக்கான பதில் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்போ கேட்டு எந்த வகையில நீங்க ஸ்ட்ராங்கர் கூட்டணின்னு சொல்லுவீங்க? நீங்க சார் முதல்ல உறுதியான கூட்டணி, வெற்றி பெற கூட்டணி உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? அதாவது சார் இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது சார். மக்களுக்கு தெரியும், மக்களோட பணிகள்ல இருந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாரு மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஊடகங்களும் சில ஊடகங்கள் சில சமூக ஆர்வன்ற பேர்ல சுத்துறவங்களும் சரி, இன்னைக்கு எதிர்கட்சிகளும் சரி, இன்னைக்கு அண்ணனோட அந்த பணிகளை வந்து அது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்றதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்யறாங்களே தவிர்த்து மக்களுக்கு தெரியும். ஒரு அரசும் இப்போ இந்த உதவித்தொகையா இருக்கட்டும் சரி, பல விஷயங்கள் இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு மீட்டினது யாரு, ஜல்லிக்கட்டு யார், அது அன்னைக்கு யாரோட ஆட்சி காலத்துல நிறுத்தப்பட்டது, யார் மீட்டினதுல இருந்து இன்னைக்கு நியூட்ரோ திட்டத்துல இருந்து பல திட்டங்கள் எல்லாமே வந்து யாரு கொண்டு வந்தது, எல்லாமே இவங்க கொண்டு வந்தது. இவங்க போட்ட இடியாப்ப சிக்கல் முடிச்சு கழட்டுறதுக்கே எங்களுக்கு பாதி காலம் போயிடுச்சு. அதனால இப்போ வந்து இந்த ஆமா சார் உண்மைதானே, மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது யாரு ஒப்பந்தம் கொடுத்தாங்க? எலெக்ஷன் பத்தி இல்ல ஸ்டெர்லைட் இல்ல சார், நான் சொல்றேன் அலையன்ஸ் பத்தி நம்ம நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. ஸ்டெர்லைட்டோட பிரச்சனைகள் இருக்கும்போது யார் அது அந்த போராட்டமே விரிவாக்க பணி சம்பந்தப்பட்ட போராட்டம் தான் ஆரம்பிச்சது. அந்த விரிவாக்கம் யார் கொடுத்தது? அன்றைய துணை முதல்வர் இருந்த ஸ்டாலின். நம்ம நிறைய அதனால தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திருவேங்கிமலை சரவணன், எந்த அணி வெற்றி கூட்டணி? இது விஜயகாந்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்போ இது வரைக்கும் அவர் மட்டும் தான் இன்னும் இல்லை நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 15-20 வருஷமாக தேர்தல் கணிப்பில் நான் பணியாற்றிய பத்திரிகை துறையில் இருந்து தமிழ்நாடு முழுக்க தேர்தல் கணிப்பு எடுத்தோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இது பண்ணுறது 100% சக்ஸஸ் ஆச்சு. அது பல்வேறு துறை படித்தவர்கள், படிக்காதவர்கள், கிராமம், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி கேளுங்க. அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட் டைம் டிஎம்கே வரும்போது ஏடிஎம்கே தான் லீடிங் இதாக இருந்துகிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு கடைசி எலெக்ஷன் நடக்க போகிற 15 நாளுக்கு முன்னாடி எடுத்தோம், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் ஒரு பத்திரிக்கையாளர் என்கின்ற முறையில் இப்போ வந்து சொல்ல முடியாது. அப்புறமா நீங்கள் சொன்னீங்க இல்லை கூட்டணியை வைத்து இல்லை நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க வந்து திமுக மற்றவங்க திட்டலையா, அண்ணா இவங்களை திட்டலையா, அவங்கள திட்டலைங்களா. அறம் சார்ந்த அரசியல்னு ஒன்று இருக்குது. அறம் சார்ந்த அரசியல் அதை திட்டுவாங்க. அதாவது கலைஞர் சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, பகையரும் இல்லை, நண்பரும் இல்லைம்பார்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமதாஸ் கூட்டணி வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 15 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. ஊழல் குற்றச்சாட்டை வந்து கழகங்களின் கதை. Okay. கவர்னர்கிட்ட கொடுத்தார். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அப்புறமா தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சருக்கு இவர் எடப்பாடியை பற்றி சொல்றாரு, நிர்வாகம் தெரியவில்லை, சட்டம் ஒழுங்கு தெரியவில்லை, ஏதாவது ஒரு மானம் ஈனம் இருந்தால் ராஜினாமா பண்ணணும். ஆனால் இல்ல இல்ல, பண்ண இதை மாட்டார். நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் அது வந்து சொல்லிட்டு அறமற்ற இல்ல, அரசியல்னா இது வந்து இல்ல இல்ல, என்னோட இது வந்து இது சம்பந்தமான இல்ல, கேள்வி நான் தான். என்ன இல்ல, சொல்றேன்? let me complete. இல்ல, நான் சொல்றேன். அறம் சாராத அரசியல் அதுன்னா இல்ல, உங்களுக்கு சூடு இல்லையா சுரணை இல்லையான்னு திமுக தலைவர் வந்து பாமக கேட்டது அறம் சார்ந்த அரசியலா? சார் அது என்னைக்கோ முடிஞ்சு சார். என்னைக்கோ அதே அதுக்கு இல்ல முந்தானே இல்ல. எடுத்து அது இல்ல, இல்ல, சார். இதை கேளுங்க. அதே இதுல நீங்க இன்னொரு சொல்றீங்களே ஈரம் காயாத கல்லறை முந்தானே இல்ல, ரொம்ப சுட சுட கேளுங்க. இருக்குது. நான் வந்து சார், நான் அரசியல் அறம் என்னை ஒரு இருக்காங்கறத debate இல்ல, இல்ல, பண்ணி சார், நீங்க என்னை ஒரு சமூக அரசியல் நீதி கட்சியா போராளி சொல்லாதீங்க. நான் ஒரு நான் பொதுவா தான் பத்திரிகையாளர்ங்கிற நீங்க முறைப்படி பத்திரிகையாளர் முறையில தான் இப்படி கேட்கிறேன். தனிப்பட்ட முறையில் இப்ப தமிழிசை கூட வந்து நேரடியா அன்புமணியை வந்து வாதத்துக்கு வர தெரியுமா, நீங்க வந்து அப்பாவோட நிழல்ல வந்து அரசியல்வாதி ஆனவர், நான் வந்து சுயம்பா வந்தேன், அப்படிலாம் பெரிய தாக்குதல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா சமூக நீதி போராளியாகத்தான் தன்னை காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சமூக நீதி இவ்வளவு காலம் இருந்து அதற்காக பாடுபட்டு அந்த மக்களுக்காக இது பண்ணி அப்படி இருக்கும்போது அந்த இடஒதுக்கீடு கலைஞர் ஆட்சியில் பீரியட்ல தான் கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியா இருக்குமா இருக்காது? இப்போ பாருங்க, இப்போ அங்க ஏற்கனவே காடுவெட்டி குரு வந்து இது போயிட்டாரு, அதுல ஒரு ஸ்ட்ரென்த் குறையுது. இவர் பன்ருட்டி வேல்முருகன் அவர் செயல் இதாக இருக்கு. இப்போ இவங்க வந்து இஷ்டத்துக்கு திடீர்னு யாராவது பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் கூப்பிட்டு இதுலலாம் கூட்டணி சேரலாமா, சேரக்கூடாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி கேளுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூடி இது பண்ணா பரவாயில்ல. அதை விட்டுட்டு திடீர்னு இவ்வளோ காலம் திட்டிட்டு நேற்றவரையிலும் திட்டிட்டு இப்போ திடீர்னு கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனை வாபஸ் வாங்க முடியுமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் சார், கடைசியாக சொல்கிறேன், சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நிச்சயம் பிஜேபிக்கு 2 இடத்துல வந்து நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று நாகர்கோவில் கன்னியாகுமரி. அடுத்தது மற்ற இடத்துல எல்லாம் அதிமுக ஓட்டு தினகரன் வந்து ஓரளவு கணிசமான அளவுக்கு பிரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிஜேபி கூட்டணி இருக்கிறது இவங்களுக்கு ஒரு மைனஸ். நிச்சயம் கிறிஸ்டின் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் 100% உழுவாது. அடுத்தது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் போது இது திமுக தான் செய்தது என்று பொய் குற்றச்சாட்டு சொன்ன போது அப்போவே 21% ஓட்டு டிஎம்கே விழுந்தது. டிஎம்கே ஓட்டு வங்கி டிஎம்கேக்கு இருக்கு. காங்கிரஸுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான இல்லாத திமுக அதே ஓட்டு வங்கி இருக்கா சார்? அது வந்து கலைஞருக்கு இல்லை சார், அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்திலேருந்தே உதயசூரியன் குத்துனவன் வேற எதுவும் குத்தவும் மாட்டாங்க சார். அந்த கட்சியோட இல்ல 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 சொல்றேன், இப்ப பாருங்க சொல்லி முடிக்கிறேன். என்ன பேச விடுங்க. நான் வந்து அவருக்கு அந்த ஓட்டை வங்கி வெற்றி கூட்டணியா இருக்காது. வெற்றி கூட்டணிங்கிறது திமுக. ஏன்னா இந்த வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு 3 ஆண்டு கால ஆட்சியில இவங்க ஒன்றும் செய்யல. பிஜேபி 5 ஆண்டு ஆட்சிகளை இங்க என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. என்ன நீட்டு கொண்டுட்டு வந்தாங்க, மற்றதெல்லாம் மக்களை பாதிக்கிற அவ்வளவு விஷயம் வந்திருக்கு. இல்ல இல்ல, ஒரே ஒரு கஜா புயல கூட வந்து எட்டி பார்க்கல. அதனால மக்கள் வெறுப்பு இந்த கூட்டணி மேல அதிகமா. திரு கோலாகல ஸ்ரீனிவாசன், விஜயகாந்தோட நிலைப்பாடு என்ன வகையில யாருக்கு லாபம்? விஜயகாந்த் எங்க சேர்ந்து அவருக்கு லாபம்? முதல்ல அவருக்கு நிலைப்பாடுங்கிறதுல இல்லை கிடையாது. அந்த பிரச்சனையில தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு அவருக்கு ரொம்ப. இன்னொன்று, அவர் வந்து 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகட்ட என்னென்ன விளையாட்டுலாம் காட்டினாரோ அதை தான் இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கே திமுகவுடைய கதவுகள் திறந்துருந்தது, அது வெளியிலேருந்து சாத்திட்டு போனவர் வந்து விஜயகாந்த். என்ன அதனால இப்போ திரும்பவும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த கூட்டணினால என்ன, யாருக்கு வெற்றி, அதுதானே அடிப்படை இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு பர்செப்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. பர்செப்ஷன் வந்து முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்னால் இல்லாட்டி ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் வரைக்கும் திமுகவுக்கு களம் ரொம்ப சாதகமாக இருக்குது, ஸ்வீப் பண்ணுவோம் அப்படி தான் எல்லாருமே கருது. நான் நம்ம தொலைக்காட்சி உள்பட பல இதில் 2006க்கு பிறகு திமுகவுக்கு மிக சிறப்பான களம் இப்போது தான் வைத்திருக்கிறது. ஆனால் எப்போதுமே ஸ்டாலினுடைய ராசி களம் கனிந்து வருகிற போது தன்னையும் அறியாமல் ஒரு தவறு செய்வார். அநேகமாக இந்த முறையை அதை நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை என்ன தவறு பண்ணியிருக்காரு? பிஎம்கே கோட்டை விட்டாங்க. பிஎம்கே கோட்டை விட்டாங்க.
அதுதான் ரொம்ப ஆத்திரமா சூடு இருக்கா சொரணை இருக்கான்னு அவர் விரக்தியின் பேசினது. வெளிப்பாடு அது. அதே நாளில் அழகிரி அவர்கள் பேசுகிற போது பிஎம்கே போயிருக்கக்கூடாது, இது எனக்கு வருத்தம் தருகிறது அப்படின்னு சொன்னதுலேருந்து இந்த ஆதங்கம் எல்லாமே பிஎம்கே கோட்டை விட்டு விட்டோமே அப்படிங்கிற ஆதங்கத்தினால. இன்னைக்கு திடீர்னு வந்து ஸ்டாலின் போய் பார்க்குறாருன்னா என்னன்னா, விஜயகாந்த். அது எப்படி இல்லை, பிஎம்கே கோட்டை விட்ட வந்து ராஜதந்திர ரீதியாக ஒரு தவறு செய்து விட்டாரோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வந்து, இப்போ இந்த இமேஜை சரி கட்டுறதுக்கு நேற்றைக்கு வரை அதிமுகவிடம் பேசிக் கொண்டிருக்க தேமுதிகவை இங்க கொண்டு வந்துட்டா, அது ஈடுகட்ட அதை ஈடுகட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்றுக்கு வரைக்கும் ஸ்வீப் பண்ணுவாங்கன்றது, இந்த ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிற பர்செப்ஷன், அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. பிம்பம் உடைந்து நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க என்னங்கிறத மக்கள் தீர்மானிக்க போறாங்க. ஆனால் ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிற அந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. எப்படி இது வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. என்ன அந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்டுமானத்தினால அப்படியெல்லாம் ஸ்வீப் பண்ணிட முடியாது அப்படின்னு அவங்க அடிக்கடி திமுக தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு உதாரணம் 2009 உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். 2009 உதாரணம் படியே திமுக ஸ்வீப் கிடையாது. திமுக 26, அதிமுக 13, அதிமுக கூட்டணி 12 தொகுதிகள்லையும் ஜெயிச்சுது. அதில் வந்து பாட்டாளி மக்கள் எதுவும் ஜெயிக்கலைங்கிறது உண்மை, அது வந்து எதுவும் இல்லை. ஆனால் அந்த அடிப்படை திமுக அதிகம் இல்லை இல்லை, அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த தடவை ரொம்ப முக்கியமாக நீங்கள் 19 காங்கிரஸ் அந்த தடவை வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 15%. அந்த வெற்றிக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ். ஆனால் இப்போ 2014 அவங்க தனிச்சு நின்னப்போ காங்கிரஸ் வாங்கின பர்சன்டேஜ் 4.37%. அன்னைக்கு 2009 காங்கிரஸ் இருந்த அந்த பலம், அந்த கிளவுட் இன்னைக்கு கிடையாது. அதனால தான் 2009 நீங்க திரும்ப திரும்ப கேரி பண்ணி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வேற ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து தனியாக உட்காந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். பட் இந்த ரெண்டு பேருக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குல்ல சார், சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் சரி, அது தட் வில் இல்லை அதை மீட் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. 2000 அப்புறம் வேற என்னென்ன இறங்குது அப்படிலாம் தெரியாது. அது இப்போவே அதை வச்சே ஒன்றும் சொல்லிட முடியாது. இன்னொன்று, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனாலேயே டோட்டல் டிஃபிட் ஆயிடும். ஒரு சின்ன உதாரணம், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2016 ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை வீசியது போல எல்லோருமே சொல்லி கொண்டிருந்தார்கள். என்னாச்சு? திமுகவும் சிறப்பாக ஜெயிச்சுது. இதுவரைக்கும் தமிழ் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒரு எதிர்கட்சி உட்காந்துருக்குன்னா இப்போ இருக்கிற திமுக தான் 89. ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியல. அவங்க சிம்பிள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால இது எப்போ தெரியுமா மாறும்? ஒரு அலை வீசின மாதிரி. இப்போ ராஜீவ்காந்தி ஒரு கொலைக்கு பின்னால் ஆன்டி டிஎம்கே அலை வீசிச்சு. அதே போல் 96 ஆன்டி ஜெயலலிதா அலை வீசிச்சு. அதுபோல் ஒரு அலை செட் ஆனால் மட்டும்தான் இது. இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த எலெக்ஷன்ல? அலையே கிடையாது. ஒரு சின்ன விஷயம், அலைகளற்ற ஒரு தேர்தல் ஒன்று. அப்புறம் ஒரு சின்ன தலைகளற்ற தேர்தல், அலைகளற்ற தேர்தல், அது பெரும் தலைகளற்ற தேர்தலும் கூட ஜெயலலிதா அப்படியே இருக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகம். இன்னும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். 2006 இருந்து 2016 வரை மொத்தம் 5 தேர்தல் நடந்திருக்கு. 2006 சட்டப்பேரவை, 2009 மக்களவை, 2011 சட்டப்பேரவை, 2014 மக்களவை, அப்புறம் 2016 சட்டப்பேரவை. இத்தனையிலும் ஒவ்வொரு கட்சியும் வாங்கின வாக்குகள் என்ன, அதை கால்குலேட் பண்ணி இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு பார்த்தா அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 52.28%. பாஜக, பாமக. ஆமா, இதுல வந்து நான் தேமுதிக சேர்த்து தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். அது போனால் 2%, 2.5% குறையும். அதே நேரத்தில் திமுக சைடு இருக்கிற வாக்கு என்பது 42.8%. கிட்டத்தட்ட 9 to 10% டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில தினகரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் கமல் நிற்க போகிறாங்க. இவங்க வந்து தேர்ட் பிளேயர்ஸ். இவங்க யாருடைய வாக்கு வந்து சக் பண்ண போறாங்க? இது வந்து ஒருவேளை திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை அள்ளுமா, இல்லாட்டி அதிமுகவை பாதிக்குமா, இல்லாட்டி ரெண்டு தரப்பையுமே வந்து ஒரே நேரத்தில் பாதிக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தொடர்ந்து அதனால ஒரே ஒரு விஷயம் தாங்க, இல்லை திமுகவில் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. 40 நாங்கள் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படி சொல்றதுக்கான தெரியுது. ஒரு மாசத்துக்கு முன்னால அப்படி ஒரு நிலைமை இருந்தா நானே ஒத்துக்கிறேன், நானே சொல்லியிருக்கேன். பிம்பம் உடைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் அதிமுக தலைமை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெற்றின்னு நினைக்கிறேன். முதல் வெற்றி அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும்.
சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு தமிழ்தாசன், திரு ஸ்ரீனிவாசன் சொல்வது மாதிரி பிம்பம் உடைந்து விட்டதா? அப்படியெல்லாம் கருத்து போட முடியாது. அதாவது 2009 வந்து இப்போ பத்திரிக்கையாளர் என்ற முறையில் அவருக்கு தெரிந்த கருத்தை பதிவு செய்கிறார். 2009 தேர்தலில் இதே போல் கருத்து பதிவு செஞ்சது. மிக தொன்மையான ஏடு, மக்கள் மனதிலே நின்ற ஏடு, ஆங்கில ஏடு, நிற்கிற ஏடு, ஆங்கில ஏடு இண்டு. அதனுடைய தலைமை பொறுப்பிலிருந்து செயல்பட்டு வருகிற இண்டு என் ராமு அப்பொழுது கருத்தை பதிவு செய்தார். 2009 திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு, ஈழத்தமிழ் பிரச்சனை உட்பட எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு கருத்து பதிவு செஞ்சார். அதிமுக உறுதியாக கூடுதலான 26 இடங்களுக்கு மேல் வரும்னு அவர் சொன்னார். அது பட்டியல்லாம் போட்டார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரே என்ன சொன்னார்னா, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், இந்த கருத்து வந்து கருத்து கணிப்பு வந்து தவறாயிட்டுன்னு அவரே சொன்னார். மத்திய பிரதேசம், அது போல உத்தராஞ்சல், உத்தரகாண்ட், இந்த பகுதியில் இருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கருத்து கணிப்பு அந்த தேர்தல் நெருக்கத்திலே விட்டது. அது வெற்றி பெறல. பல கருத்து இதெல்லாம் வைத்து சொல்ல முடியாது. கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு என்று எங்கள் தலைவர் சொல்வார். அதாவது கூட்டணி என்பது ஓட்டணி, அண்ணா சொல்வார். அந்த கூட்டணி ஓட்டணியாக மாறணும். இன்னும் சொல்ல போனா அது வந்து தேர்தலுக்கான பிணி ஆயிடக்கூடாது, அணி வந்து தேர்தல் பிணி ஆயிடக்கூடாது, கூட்டணி ஓட்டணியாக வர வேண்டும். அப்படின்னா வகையில் நீங்க பலமான எங்களை பொறுத்தவரை கதை சொல்லுங்க. நாங்க இப்ப கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலே எடுத்துங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தனிச்சு நின்றாங்க, நாங்களும் வந்து தனித்து நின்னோம். தனிச்சு கடந்த சட்டமன்ற தேர்தல் நீங்க தனிச்சு நின்னீங்க. இருங்க சொல்றேன். ஆமா, எங்க கட்சியில என்ன பெரிய பலம் வாய்ந்தது இருந்தா காங்கிரஸ் வந்து நிக்குதுல, நீங்க காங்கிரஸ் தனிச்சு நின்றா நாங்க தனிச்சு நின்றோம். உங்க எந்த கட்சி சேர்க்காம நின்றோம், உங்களும் சில கட்சி நின்றன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான உங்க தகுதியே வந்து திமுக கிடையாது. இது பாருங்க சீனிவாசன், நீங்க தனிச்சு நின்றதுக்கு வரலாறு சொல்லுங்க. நான் சீனிவாசன் நான் சொல்றேன், நீங்க பேசும்போது நான் பேசுங்க, நான் சொல்றேன். உங்க கருத்துக்க தனிச்சு நின்றன அதிமுக தனிச்சு ஒத்துக்கிறோம். அதிமுகல முஸ்லிம் லீக் கட்சி எப்படி சேர்த்தீங்க? 2016ங்க 2016 யாரா எப்படி கருணாஸ் சேர்த்தீங்க? கருணாஸ் எந்த சின்னத்துல நின்றாரு? கருணாஸ் இரட்டை முக்குளத்தோர் கொங்கு தமிழ் பெரிய கட்சி சேர்க்கவே இல்ல. தனியார் செய்ய வச்சுக்கிட்டீங்க. இப்ப பொறுத்தவரையும் சொல்லுங்க சார், அதிமுக இருக்கு. அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுக இல்ல, இப்ப அதுல இருந்து பிரிந்து டிடிவி தினகரன் மிக தொலைவிலே போய்விட்டார். அவர் சொல்லுகிற வாதமும் அதுதான். நீங்க வந்து என்ன வெற்றி பெற முடிந்ததா இடைத்தேர்தல் கூட இவர்களே கேட்கிறார். அவங்க ஒரு கட்சி. அடுத்து இப்ப பாமக போய் சேர்ந்ததுனால பெரிய பலம்னு நாங்க சொல்லிட முடியாது. நினைக்கல. வடபகுதியில சில பகுதிகளில் இருக்கிறாங்க, அவர்களே அவங்க நின்று வெற்றி பெற முடியாத சூழ்நிலை பல இதுல எடுத்துக்காட்டா இருக்கு. அதை நான் 2009 சொல்றேன். அது போல மற்ற கட்சிகள் இருக்கு. இப்ப எங்களை பொறுத்தவரையும் தோழமை கட்சியா இருந்து இதுவரை கூட்டணிங்கிற இதுல முடிவாகணும், சீட்டு வரணும், அந்த கடைசி வரை ஒரு இடம் கொடுக்கணும். முதல்ல கூட்டணி எண்ணிக்கை, அதற்கு பிறகு எண்ணிக்கை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கு அலாட் பண்ணிருக்காங்க. அது போல பொதுவுடைமை கட்சிகள் நீங்கள் பலம் வாய்ந்த கூட்டணி. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பல வாய்ந்த கூட்டணி என்று மற்றதெல்லாம் சேரட்டும். பலம் வாய்ந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்கனவே ஒரு சதவீத கூட்டணியில் வர இருக்கிற கட்சிகள் இப்ப முஸ்லீம் லீக் வந்திருக்கு, 2 கம்யூனிஸ்ட் வரலாம், வைகோ வரலாம், விடுதலை கூட்டணியை சேர்த்தே நீங்க சொல்லுங்க. ஆமா, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இவங்க 4% இடங்கள்லாம் இருக்கு உங்ககிட்ட. ஓகே ஓகே. அந்த 4% இடங்களே ஒரு ஓட்டிலே ஜெயித்து வெற்றி பெற்றவரும் உண்டு, ஒரு ஓட்டிலே தோற்றவரும் உண்டு. இளையாங்குடி தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும். ஆனா எங்களை பொறுத்தவரை நாடுதல் நீங்க வந்து இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமையின்மையை தான் நீங்க நம்பி இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். ஒன்று, மதவாத சக்தியாக திகழ்கிற மோடியினுடைய அரசு பல்வேறு திட்டங்களை கருப்பு பணம் மீட்பேன் என்றார், கள்ளப்பணத்தை கொண்டு வருகின்றார், வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுப்பாரு. இவைகளாம் ஏமாற்று வித்தைகள் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களும் ஊழல். நேற்று கூட வீரமணி அமைச்சர் வீரமணி மீது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மிக தயாராக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், அதுவும் தளபதி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும். திமுகவும் உள்ள வித்தியாசத்துக்கு எந்த வகையில் நீங்க ஸ்ட்ராங்கர்? இல்ல அதான் சார், ரெண்டுக்கும் வித்தியாசத்தை இருக்கு.
இல்ல மக்கள் இரண்டு இன்னும் கட்சிகள் மறக்கல. நீங்க இடையில எப்படி நீங்க போட்டீங்கன்னா ஜெயிச்சு நான் அந்த நினைக்கிறீங்க? விஷயத்தை சொல்றேன். எண்ணிக்கை மட்டும் போதுமா? அதான் சார், அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நேரம் நெருங்கும் போது மட்டும் தான் நாங்க அந்த கூட்டணியை பத்தி அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் இரண்டு கால் உள்ளவன் எப்பயுமே தனியா நடந்துருவான். அந்த 5 வருஷமாவே கூட 2 கைப்பிடியோட நடந்து போறது வந்து அவனுக்கு பேர் வேற. சோ அதனால அந்த மாதிரி தான் திமுக. திமுகவோட நிலைமை என்னைக்குமே கையில 2 ஊனம் கொடுத்து 2 பேர் நின்றா மட்டும் இது நின்றது கிடையாது. அது அவருக்கே தெரியும். அதே போலதான் ரெண்டாவது காங்கிரஸோட இவங்க சொன்னாங்க இந்த தேர்தல் காலங்கள் வந்துட்டாலுமே உடனே பழம் நழுவி பால் இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க தலைவர் சொன்னாங்க ஒரு உதாரணத்துக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை நம்ம அவமானப்படுத்த வேண்டாம். இல்ல நான் சொல்றேன், நம்ம முட்டு கொடுக்கறதுன்னு சொன்னேன். புண்படுற மாதிரி பேசிட்டு அதனால நினைக்கிறேன் இந்த பழம் நழுவி பாலில் விடும் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஒரு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதிமுக பொறுத்தவரை அப்படி சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து என்னோட கேள்வி என்னன்னா, ஜெயலலிதா இல்லாத அதிமுக சார் எல்லாருக்குமே சார் இன்னைக்கு திமுக எடுத்துங்க, இன்னைக்கு திமுக இரண்டா பிரிந்திருக்கு. ஒன்னு அழகிரி தலைவர் இருக்கும்போது செயல் தலைவரா இருந்தாரு. திமுக என்னோட கேள்வி என்னன்னா ஸ்ரீனிவாசன், திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே ஸ்டாலின் தான் செயல் தலைவர் அடுத்த தலைவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் கிடையாது. நான் கேக்குறேன் சார், எப்படி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க? 2011 முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன பொறுப்புனா அதுல தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அந்த குழுவோட முதல்ல அவர் அப்பதான் போறாரு. ஜாதி கட்சிகளாம் அந்த பேச்சுவார்த்தை டீம்ல அன்று எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்தது திமுக. முதல் ஸ்டாலின் அவர்களை முதல்ல முன்னிறுத்தி போட்டு. ஆமா, அதுக்கப்புறம் நடந்த 2014 நாடாளுமன்ற எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி டெல்லியில நல்ல அதிகார பலத்தோட சுகம் காண்டி இருந்த திமுக அதோட வாஷ் அவுட் ஆச்சு டெல்லியோட அவங்களோட அதிகாரம். அதுல 2வது சர்க்கிள்ல வந்தது திமுக. அதுக்கப்புறம் ஸ்டாலின் தலைமையில கூட்டணி முக்கிய அவரோட கதையில தான் முக்கியமான அந்த கட்சி அன்னைக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கச்ச அன்று செயல் தலைவராக இருந்த டைம்ல அன்று நடந்தது 2014 மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமைக்கான எங்களை பொறுத்தவரை நாங்க என்னன்னா எங்களோட ஆட்சி எந்த அளவுக்கு நாங்கள் செயல்பாட்டில் இருந்திருக்கோம் மக்களுக்கு தெரியும். அதை வைத்து நாங்கள் ஓட்டு கேட்போம். நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா. அதை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி திட்டாங்க அன்புமணி அவர்கள் அவ்வளவு பேசினாங்க இவ்வளவு பேசினாங்க. வைகோ பேசாதா சார்? வைகோ அவர்கள் ஸ்டாலினை பத்தி பேசாதா? என்ன சொல்றீங்க? இல்ல ஒரே ஒரு கருத்து, எங்க தளபதியை பொறுப்பேற்று இந்த மாதிரி நடந்ததெல்லாம் இல்ல உண்மைதான வரலாறு தானே. அதே ஜெயலலிதா அவர்கள் 96 ஆட்சிக்கு வந்த பிறகு 91 வந்த போது 96 என்ன நடந்துச்சு, 99 என்ன நடந்துச்சு, 2004 40க்கு 40 தோற்ற இடமா இல்லையா? ஜெயலலிதா தான தலைமை. 10 பேர் சேர்ந்து ஒண்ணா வரதுக்கும் ஒருத்தர் சிங்கிளா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவரை பர்கூர்ல தோற்ற இது இருக்கா இல்லையா? இல்ல அது இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல அதே மாதிரி கூட்டணி அதிமுக இருக்கே, அது உங்களுக்கு பாதகம் இல்லையா? அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். முதல்ல கூட்டணி முக்கியமே கிடையாது. கூட்டணி ஆட்கள் சேரலாம், ஆட்கள் பலமா இருக்கறனால வெற்றி பெற்றலாம் மாறுமான்றது கேள்வி. ஆமா, இல்ல திரு வைகோ அவர்கள் நான் பேசுறேன். வைகோ அவர்கள் விமர்சிக்காதா சார்? நீங்க பேசும்போது நான் சொல்றேன் அதுக்கான அப்படி இருக்கச்ச இவங்க சந்தர்ப்பவாத கூட்டணி இன்னைக்கு போது ஏதோ ஒரு பதவி சுகத்துல வரணும். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலம் அந்த கட்சியில வந்து எந்த அதிகாரத்திலும் இல்லாதனால தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்க. திரு திருவேங்கமலை சரவணன் நண்பர் விஜயகாந்த் சர்வே போனதுனால சொல்றேன், கணக்கில் வேணா 1+1 2 அரசியல் வந்து 1+1 0 கூட ஆகலாம். அதனால வந்து இப்ப புள்ளி விவரங்கள் இந்த இவ்வளவு பர்சன்டேஜ் இவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் அதனால இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ அடுத்தது வந்து இவர் நண்பர் சொன்னாரு, அம்மா வந்து யாரோட அலைன்ஸ் வைக்கலன்னா, அம்மா வந்து விஜயகாந்தோட அலைன்ஸ் வச்சு தான் வந்தது. கேளுங்க, இல்ல வச்சாங்க இல்லையா? அவங்க வந்து எம்ஜிஆரோட ஹீரோயினா நடிச்சவங்க. விஜயகாந்த் ஒரு சாதாரண ஆளா அந்த லெவல்ல எல்லாம் கீழே போன நான் உங்க பேசும்போது குறுக்கிட்டேன்னா, போன எலெக்ஷன் கூட திமுகவும் அண்ணா திமுகவும் 1% டிஃபரெண்ட் தான், அவ்வளவுதான் வாக்கு வங்கிகள். இப்போ கூட நான் சொல்றேன், நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொன்னீங்க, நான் இப்போ சொல்றேன் திமுக வந்து காங்கிரஸுக்கு 10 இடம் கொடுத்தது அதிகங்கிறது நான் சொல்கிறேன். 4 இடம் தான் கொடுத்துருக்கணும். போன தடவை வந்து திமுக எப்போதும் காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுக்கும் போது போன தடவை 41 இடம் கொடுத்தாங்க. 20 சீட்டு கொடுத்தா திமுக நேரம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கலைஞர் முதல்வராக இருந்து இறந்திருப்பார். அதனால காங்கிரஸுக்கு கொடுத்தது இது. இப்போ விஜய் அந்த யுக்தியை தான் எடப்பாடி பாஜக கையாண்டு வெற்றி பெற்று இப்போ நான் இப்போ வரேன் சார். இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை காவேரி தான், டெல்டா பிரச்சனை. மேகதாது அணை கட்டுறதுக்கு பிஜேபி அனுமதி கொடுத்துட்டாங்க, சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கேட்கறத அனுமதி கொடுக்கல சார். ஆய்வறிக்கை தான் ரைட் கட்ட போறாங்க சார். கட்டினால் நான் சொல்றேன் பாருங்க, அப்படி ஒருவேளை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. கட்ட எப்படி? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறாரு பாருங்க, இப்ப சமீபத்தில் அடிச்ச புயல் கஜா புயல்ல வந்து பிரதம மந்திரி வந்து ஒரு திருமண ரிசப்ஷனில் போய் கலந்துக்கிறார். வந்து கஜா புயலை வந்து பார்க்கவே இல்லை.
அதே மாதிரி 8 வழி சாலை வந்ததுன்னா தமிழ்நாட்டின் காட்டு ஏற்கனவே நிலவளங்கள் விவசாய நிலங்கள்லாம் காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ இது 8 வழி சாலைன்னா காடுகள் எல்லாம் போய்டும். இதை பண்ணும்போது மக்கள் சார் இப்போ வந்து இவர் வந்து 15 லட்சம் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் போடுறேன்னு பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுவுமே பண்ணலை. அவங்க பண்ணது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3 கோடி 3000 கோடி ரூபாயில் சிலை செஞ்சது. அதுக்கு பதிலாக பட்டேல் சமுதாயம் செஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அரசு எதுவுமே செய்யலை. இப்போ பாருங்கள் 40 பேர் செத்தான். இதுக்கு போய் ஃப்ளைட்டு இப்போ வந்து ராக்கெட்டை விட்டு அதை விட்டு இதை விட்டு ஒரு ஹெலிகாப்டர் விடும். ஒரு 15 ஹெலிகாப்டர் விட்டு இவங்களை வந்து அந்த சைடு எந்த போர் முனைக்கு இது போனால் அந்த சோல்ஜர்ஸை போய் இது பண்ணால் 40 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இவங்களோட முட்டாள்தனம் அந்த அந்த தாக்கம் எல்லாம் தேர்தல் சார் எப்போதுமே ஆளுங்கட்சி தவற வந்து மக்கள் கண்ணுல படும். அடுத்து ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லுங்க. முடிவு பண்ண போறது 18 வயது இளைஞர்கள். அவர்களுடைய 18 வயது இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். அதிமுக ஓட்டு வங்கி கணிசமான அளவு குறிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு கோலாகல சீனிவாசன், இறுதிவாதமாக அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. திருவேங்கிமலை சரவணன் சொன்னார், காங்கிரஸுக்கு திமுக கொடுத்தது 10 தொகுதி அதிகம், அதில் 4 தொகுதியை வந்து மீதி 6 விஜயகாந்த் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், நல்ல மூவாக இருந்திருக்கோங்கிறது உங்களோட ஒப்பீனியன்? நான் வந்து இதுக்கு முன்னால் பல தொலைக்காட்சிகளில் சொல்கிறப்போ திமுக காங்கிரஸுக்கு இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி கூட்டணி? ஏன்னா கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னேன். காங்கிரஸ் சேர்க்கறது ஓட்டு தான் சேர்க்க, அத்தனை இதில் நீங்கள் நிற்கலாம், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். 2016 எலெக்ஷனில் காங்கிரஸோட கூட்டணி அவங்க வந்து 41 தொகுதியில் நிற்கிறாங்க, 8 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. 2011 63 தொகுதியில் காங்கிரஸ் நிற்குது, 5 தொகுதி. தேர்தலுக்கு தேர்தல் இந்த அனுபவம் திமுகவுக்கு கிடைக்கிறது. ஆனால் தொடர்ந்து அந்த தலைமை பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏதோ ஒரு நிர்பந்தம் 10 சீட்டு. இந்த எலெக்ஷன் வந்து சென்ட்ரலுக்கான எலெக்ஷன். அப்போ காங்கிரஸுக்கு எப்படி நம்ம குறைச்சி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு இருக்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்ன, எதுக்காக வேணாலும் சென்ட்ரல்னா இப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன க்ளவுட் இருக்கு, அவங்க வெற்றி வாய்ப்பு வட மாநிலங்களில் மற்றதில் உறுதி செய்யட்டும். ஏதோ ஒன்று, அதாவது இவர் சொல்றதுல உடன்படுறேன், சிம்பிளா சொல்றதுன்னா இவர் சொல்றதுல உடன்படுறேன். இவ்வளவு அதிகமா கொடுத்துருக்க கூடாது. இதைத்தான் ஸ்டாலினுடைய ராஜதந்திர குறைவு அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணு, இப்ப இந்த தவறை சரி செய்யறதுக்கு அநேகமா ஸ்டாலின் அடுத்த தவறை செய்வார்னு நினைக்கிறேன். தேமுதிகவும் உள்ள இழுப்பாரு. அது இன்னொரு தவறுங்களா? அது எப்படின்னு சொல்றேன். தேமுதிக தொடர்ந்து டிமினிஷ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 2009 தேமுதிக தடித்து நின்று 10.3% வாங்கியது. 2011 7.9, 2014 5.1, 2016 104 தொகுதிகளை போட்டியிட்டு அது பெற்றது 2.4. தொடர்ந்து, அதாவது 2009 ஆரம்பிச்சு 16 வரையிலான 7 ஆண்டுகளில் 8% வாக்குகளை அது இழந்திருக்கிறது. அதனால தான் நீங்க இப்போ திமுகவுடைய சீஃப் அங்க போய் பார்க்கறாருல, அதே மாதிரி எடப்பாடியோ ஓபிஎஸ் ஏன் போகல? இதுதான் அது ஒரு செக் வச்சிருக்காங்க. ரொம்ப இதுக்காக மண்ணாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இறுதியாக உங்களுடைய வாதம் என்ன ஸ்ரீனிவாசன்? ஒண்ணே ஒண்ணுதாங்க. இது வந்து ஸ்வீப்புங்கிற மாதிரி கிடையாது. மிகப்பெரிய ஒரு சவாலை திமுக கூட்டணிக்கு கூட்டணி முன்வைத்திருக்கிறது. திரு தமிழ்தாசன், இறுதிவாதமாக இதே போல இப்ப நண்பர் அவர் சொல்றாரு அவருடைய கணக்கு. இப்ப அதுல அதிமுக சேர்ந்து இருக்கிற பாஜக என்ன தேசிய பெரிய எதுவும் கிடையாது. அது தமிழகத்தில் தாமரை அவரே சொல்லியிருக்காரு. கடம்பூர் 5 தானே சார் கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுதான் 5 இருந்தாலும் அந்த 5 சொல்றாரு. அதுவும் தெரிஞ்சது தானே. இப்ப அவங்களுக்கு சில ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு இல்லையா? நீ மறுக்க மாட்டீங்க. சில இடங்கள்ல அது இருந்தது, அது இப்ப இருக்கா? இப்ப இல்ல இருக்க ஆளுங்கட்சி இப்ப என்னென்ன நடந்திருக்குன்னு இருக்குல்ல. அதனால தமிழகத்துல தாமரை மலர் போவதில்லை. முதலில் பாஜக ஒரு தொகுதியில கூட நோட்டாவை விட குறைந்துட முடியாது. யாரு சொன்னது? நாங்க சொல்ல, இவங்க மந்திரி கடம்பூர் அவர் சொன்னதுதான். அதுதான் சொல்றான். கறி விருந்து, அந்த விருந்து, இந்த விருந்தெல்லாம் வச்சு தைலாபுரம் தோட்டத்துல நம்ம ஓபிஎஸ் போயிருக்காரு, இபிஎஸ் போயிருக்காரு, போய் விருந்து சாப்பிட போயிருக்காங்க, கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா சிவி சண்முகம் அந்த திண்டிவனத்துல இருக்காரு மந்திரி. அவர் கடந்ததுல அவர் தாக்கப்பட்டு அவருடைய டிரைவரை கொலை உண்டார், அவருடைய ஓட்டுநர் கொலை உண்டார். இவர் வீடுகள் மற்றதெல்லாம் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. அந்த வழக்கு சிபிஐ நடந்து கொண்டு இருக்கு. அந்த சண்முகம் அங்க போயிருக்காரா?
ஆக இவர்களுக்கு சுருக்கமாக ஆமா ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு விருந்து இவருக்கு துக்க மருந்தா சிவி சண்முகத்துக்கு. ஆகவே நமக்கு தெரியல போயிருக்க இப்ப விருந்து போயிட்டு இருக்கு. விருந்து நடந்துட்டு இருக்கு இப்ப. வன்னியர்கள் ஏற்க போயிருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது. இல்ல வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்ன அந்த ராமதாஸ் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த தம்பி ஓட்டா அவருக்கு இல்ல கிடைக்காது, மற்றவர்கள் ஓட்டா கிடைக்காது. அதுதான் நான் சொல்றேன். திரு வைகோ அவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை சாதிக் பாஷாவோட கொலை வழக்கு. அதுக்கு நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம். ஆனா வழக்கு போட சொல்லுங்க, சந்திக்க தயார்னாரு. இன்னைக்கு கூட்டணி ஆயிட்டாங்க. சாதிக் பாஷா என்ன மறதிதான் வைகோ அவர்கள் கேட்பாரா அதுக்கு பதில் சொல்லுவாரா ஸ்டாலின்? ஒண்ணு. ரெண்டாவது, நடக்க போறது நாடாளுமன்ற எலெக்ஷன். சட்டமன்ற எலெக்ஷனா நீங்க யார் முதல் கேண்டிடேட் சொல்லி நம்ம ஓட்டு கேட்கலாம். நாடாளுமன்ற எலெக்ஷன் நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களோட பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம். ஆனா திமுக யார் பிரதமர் சொல்லி கேட்டு வாங்குவாங்க? இதுவரை அவங்க முடிவு திமுக தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணது. அவங்க சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் இதே வெஸ்ட் பெங்கால்ல நடந்த மாநாட்டுல வாயே திறக்கலை சார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவங்களை பொறுத்தவரை யார் பிரதமர் வேட்பாளர்னு தெரியாம கண்ணை கட்டி தேர்தல் சந்திக்கிறாங்க. பலம் வாய்ந்த கூட்டணி சார். திருவேங்கி சரண் இறுதியாக அவங்க வந்து ஒரே மோடியா லேடியா அப்படின்னு மோடி மேல வெறுப்பாங்க. அடுத்தது வந்து டாக்டர் ராமதாஸை வந்து சிறையை பிடிச்சிருந்த போது திருமதி ராமதாஸ் வந்து கேட்டாங்க, அவர் உடல் சரியில்லை வெளியே விடுங்கன்னு. இல்லை அரசியல்கள்லாம் வந்து அதெல்லாம் சகஜம் அப்படின்னு. இப்போ இது அம்மையாரோட ஆவி கூட மன்னிக்காது இவங்களோட பாஜகவோடையும் பாட்டாளி மக்கள் கட்சியோட இதை வச்சுக்கிட்டு அது இன்னைக்கு விருந்துக்கு அங்கே போயிருக்காங்க. எங்க தைலாபுரம். அது இதை விட கொடுமை. கடைசியா இதுவரையும் யாரும் விருந்து வச்சு அப்படி எல்லாம் நடந்தது. கடைசியா சொல்லிடுறேன், திமுகவுக்கு பிரச்சாரம் பிறகு ஸ்டாலின் வந்து சுயம்பா வந்தவர். கலைஞரோட பையனோட 2 தடவை மேயரா மக்களால் தேர்ந்தெடுக்க பண்ணவர். ஏற்கனவே ஒரு டிவி தொடர்ல கதாநாயகனா வந்து வந்தவர். அதனால பிரச்சார பீரங்கி ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன், பிரியங்கா காந்தி வந்து அப்படி கையெடுத்து கும்பிட்டு தென்னிந்திய உடையில வந்ததுன்னா இந்திரா காந்தியை பார்த்த மாதிரியே இருக்கும். மிகப்பெரிய ஸ்ட்ராங். அந்த அளவுக்கு எதிர்கட்சியில் நம்பிக்கைக்கு அம்மா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேஜ்ல ஆடுறவங்க. அப்படியா? நண்பர்களே, ஒரு வழியாக விவாதம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை விவாத களம் அமைத்தாலும் விவாத மேடைகள் அமைத்தாலும் விதியை நிர்ணயிக்கப் போவது பேச்சாளர்கள் அல்ல, வாக்காளர்கள் தான். இந்த உண்மையை எல்லோருமே ஒத்துக்கொள்வார்கள். தேர்தல் நெருங்கும் வரை, தேர்தல் முடிவு வரும் வரை உங்களைப் போலவே நாங்களும் நல்ல ஒரு முடிவுக்காக, இந்தியாவின் எதிர்காலத்திற்காக காத்திருக்கிறோம் என்று கூறி இந்த விவாத களத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் வேந்தர் டிவியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.